இங்கேயாவது கொஞ்சம் பைபிள் எடுக்கிற மாதிரி உங்களை பணிவான்போடு கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் சர்ச்சைக்கு வரும்போது பைபிள் எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு படிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, பைபிள் எடுத்துக்குவாங்க. ரெண்டாவது, ஞானஸ்தான சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் ஒரு ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுங்க. மத்திய சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 28ல இருந்து 31 வரைக்கும். எதை பத்தி படிச்சுட்டு வர ஞாபகம் இருக்கா? நானும் இந்த ரப்பரை யாருக்கா கொடுக்கணும் பாக்குறேன். பதில் சொல்லிங்க, ஒருத்தரும் கொடுக்க மாட்டேங்க, யாரும் சொல்ல மாட்டீங்க. சரி, இன்னைக்கான இந்த நம்பர் போகுமான்னு மத்தேயு 27ஆம் அதிகாரம் 28ல இருந்து 31 வரைக்கும் எதை பத்தி படிச்சுட்டு வரோம்? கர்த்தருடைய கையில் இருக்கிற ஆசீர்வாதம். கர்த்தருடைய கையில் இருக்கிற ஆசீர்வாதம். கடைசியா மத்திய 27, 28ல இருந்து 31 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். புதிய ஏற்பாடு பேஜ் நம்பர் 45 பேஜ் நம்பர். நான் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல இருந்து 31வது வசனம் வரைக்கும் புதிய ஏற்பாடு பேஜ் நம்பர் 45. இயேசுவின் வஸ்திரங்களை, அதாவது அவருடைய டிரெஸ் எல்லாம் கழற்றி சிவப்பான மேலங்கியை அவர் உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் தலையின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை தலையில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு, அதை கேலி பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய உடைகளை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா. இயேசுவுடைய கரங்கள்ல இவ்வளவு நாள் அவர் ஆசீர்வதித்த கரம், இன்னைக்கு அவருடைய கரம் ஆணி அடிக்கப்பட்ட கரம். அவருடைய கரங்கள்ல ஆணி அடித்தார்கள். அவருடைய நரம்புகள் கிழிக்கப்பட்ட, சதைகள் கிழிக்கப்பட்டது, அவருடைய கை கிழிக்கப்பட்டது. நீ காரணம், நீங்களும் நான் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக. ஹல்லேலூயா. உண்மையா ஒரு நடந்த ஒரு சம்பவம். பல வருஷத்துக்கு முன்னாடி ரோட்ல குழந்தைங்க எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த செவுறு கட்டுறதுக்காக சுண்ணாம்பு கலந்த அந்த சிமெண்ட் எல்லாம் வச்சிருந்தாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, தவறி அந்த சுண்ணாம்பு மேல போய் விழுந்துச்சு. அந்த முகம் அந்த சுண்ணாம்புல பட்டுச்சு. இந்த சுண்ணாம்புடைய தன்மை என்னன்னா, தண்ணி பட பட அதோட வீதி அதிகமாகும். அந்த குழந்தை எரிச்சல் தாங்க முடியாம வலியில அழுக அந்த வீதி அதிகமாகி அந்த குழந்தைகளுடைய கண் பார்வை பாதிக்கப்படுற அளவுக்கு ஆச்சு. அவங்க அம்மா எங்க இருந்தோ ஓடி வந்தாங்க. அந்த குழந்தை தூக்கிட்டு பக்கத்துல இருக்கிற வாத்தி அந்த வைத்தியர்கிட்ட கூட்டு போய் காமிச்சாங்க. ஐயா, என் குழந்தை தயவு செஞ்சு காப்பாத்துங்க. அவர் சொன்னாரம்மா, தண்ணி பட வீதி அதிகமாகும், குழந்தையோட கண் பார்வை போறதுக்கே இதுவாங்க. ஐயா, என்ன பண்ணணும் சொல்லுங்க ஐயா. ஏதாவது ஒரு ஆடோ மாடோ கூட்டிட்டு வாங்க, அதோட ரத்தத்தை, அது உடம்பை கிழிச்சு அந்த ரத்தத்தை கண்ணில் விட்டோம்னா குழந்தையோட கண்ணில் குழந்தை பார்வை போகாது, குழந்தையோட வலி காப்பாற்றப்படும். அந்த அம்மா உண்மையா சொன்னாங்க. ஐயா, நான் அந்த டைம்ல எங்க போய் ஆடு மாடெல்லாம் தேடுவேன். ஒரு கத்தி எடுத்தாங்க, அவங்க கையை கிழிச்சாங்க. அந்த குழந்தையோட கண்ணுல தன்னுடைய கையில இருக்கிற ரத்தத்தை ஊத்துனாங்க. எவ்வளவு வேணா என் ரத்தத்தை எடுத்துங்க ஐயா, என் பிள்ளையோட பார்வை போயிடக்கூடாது, என் புள்ள அழுவக்கூடாது, என் புள்ள கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளையோட கண் பார்வை வரணும், தயவு செஞ்சு என் குழந்தைய காப்பாதுன்னு சொல்லி உண்மையா தன் கையை கிழிச்சு ரத்தத்தை கொடுத்தாங்க. அந்த குழந்தை பாதுகாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அது போலதான் கர்த்தாதி கர்த்தரும் நீங்களும் நான் ஆசீர்வாதமாய் மாற எந்த ஆடோ மாடோ இல்லை, அவரே அவருடைய கரங்களை நமக்காக ஆணி அடித்துக் கொண்டார். ஹல்லேலூயா. நமக்காக ஆணி அடிக்கும்படி அவருடைய கரத்தை ஒப்பு கொடுத்தார். அப்படியாப்பட்ட தெய்வம் அவருக்கு அவருடைய கரத்துல ஆணி அடிக்கப்பட்டதுனால நமக்கு வந்த ஆசீர்வாதம். யாக்கோபு 4:8 கொஞ்சம் வாசிங்க மைக்ல, 2 வார்த்தையா. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே இருதயங்களை சுத்தமாக்குங்கள். யாக்கோபு முதல் நூற்றாண்டுல இப்படிப்பட்டதான காரியங்கள்லாம் இருந்தது. அவங்க கரங்கள் கரைப்பட்டது. பைபிளை வாசி பார்த்தா தப்பு பண்ணும்போது ஆண்டவர் என்ன சொல்லுவாங்க, கை என்ன பண்ணுச்சு, கெட்டு போயிடுச்சு. கையா பண்ணுது. நீங்க பாத்தீங்கன்னா மூளை கட்டளை கொடுக்காம கை ஒண்ணுமே செய்யாது. கை சும்மா ஒரு பொம்மை மாதிரிதான், அப்படிதானே? கையா போய் ஒண்ணு பண்ணுதா? இப்ப நான் கை இப்படி வைக்கணும்னா மூளை ஒரு சொன்னாதான் அந்த கை செய்யும். சில பேர் கை காலம் நல்லா இருக்கும், மூளை சரியில்லைன்னா என்ன ஆகாது, கை கால் செயல்படாது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லணும், உங்க மூளை கெட்டு போயிடுச்சு, மனசு கெட்டு போயிடுச்சு தான் சொல்லணும். ஆனா அப்படி சொல்லாம உங்க கரங்கள் உங்க கை என்ன பண்ணிருக்குது, கரப்பட்டிருக்குது.
உங்க கையை என்ன பண்ணிச்சு, கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லி கையை தான் அடையாளப்படுத்தினார். அப்படியாப்பட்ட கையை சுத்திகரிக்க தான் ஏசாமாவுடைய கரங்கள் ஆணியடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவர் நம்மை ஆசீர்வதிக்க தான் அந்த கரங்கள்ல காரியங்களை கொண்டு வந்தார். அந்த கரங்கள் சுத்திகரிக்கப்பட அவர் அந்த சிலுவை அவர் ஏற்றுக்கொண்டார். நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கையில இந்த பாவ மன்னிப்பு உண்டாக நம்முடைய கரங்கள் சுத்திகரிக்கப்பட அவருடைய கரம் ஆசீர்வாதமாய் மாறினது. இரண்டாவது, நம்முடைய கரங்கள்ல நம்ம கரங்கள் செய்கிற காரியங்கள் ஆசீர்வதிக்கும். முதலாவது, ஏசப்பாவுடைய கையில ஆணியடிக்கப்பட்டது நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட. ஹல்லேலூயா. இரண்டாவது, நம்ம செழிப்பாக நம்ம ஆசீர்வாதமாய் மாற. உபாகம் 28வது அதிகாரம் 12வது வசனம் போய் வாசிங்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயும் கடன் வாங்காதிருப்பாய். என்னைக்கோ ரெடி பண்ண காலையில ஆர்க் டிவில பார்த்துட்டு இதே வசனத்தை பிரசங்கம் பண்ணார். நான் வைஃப் கிட்ட சொல்லுப்பா, நான் பிரசங்கம் பண்ண போறத ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் சொல்லியிருக்கிறாரு. ஏற்ற காலத்தில் மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலையிலெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தருக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையை வானத்தில் திறப்பார். ஆண்டவர் ஏன் ஏசப்பாவுடைய கையில் ஆணியடிக்கப்பட்டது? உங்களுடைய தொழிலும் என்னுடைய தொழில் நல்ல ஆசீர்வாதமாய் மாறுவதற்காக. ஹல்லேலூயா. அவர் நல்ல காரியங்களை நடத்துவதற்காக, நம்ம செய்கிற காரியங்கள் நல்ல ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவதற்காக அவருடைய கரங்கள் ஆணியடிக்கப்பட்டது. சில வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்தப்போ டேவிட், நம்ம பிரதர் கார்த்திக் வெளிநாட்டுல இருக்கிறார். அவர் சொன்னாரு, ஐயா நாங்க வெளிநாட்டுல இருக்கிறோம், திடீர்னு வேலைலாம் போயிடுச்சு, எல்லாம் ஷட் டவுன் ஆயிடுச்சு. நாங்க என்ன பண்ண போறோம், சபை எப்படி நடத்த போறோம், ஊழியத்தை என்ன பண்ண போறோம், குடும்பத்தை எப்படி நடத்த போறேன், எங்க அம்மாவுக்கு இந்த ஊர்ல இருக்கிற அம்மாவுக்கு எப்படி காசு அனுப்ப போறேன்னு தெரியல, ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன். ஆனா கர்த்தரை ஆசீர்வதித்தார். எங்க இருந்த உறவினர்கள் இவனுக்கு கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு காசு அனுப்புனாங்க. எங்க கம்பெனில எங்களுக்கு காசு கொடுத்தாங்க. மற்ற நாளை விட கொரோனா நாட்கள்ல தான் நல்லா சாப்பிட்டோம், எங்க அக்கௌண்ட் நல்ல பணம் இருந்து சொன்னார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய கரங்கள் ஆசீர்வாதத்தை நடத்துகிறவர். ஆண்டவருடைய கரங்கள் ஏன் ஆதரிக்கப்பட்டது? நீங்களும் நானும் கையிட்டு செய்கிற நம்ம தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்க. அப்போதுல 16-15 லீதியால் என்கிற பத்தி பாக்குறோம். லீதியால்ன்றவங்க ரத்தாம்பர Dress விக்கிறவங்க. ரத்தாம்பர Dressனா இட்ஸ் நாட் ஆர்டினரி நம்ம போடுற மாதிரி என்ன சொல்றது லோக்கல் Dress கிடையாது. அது வந்து காஸ்ட்லி, இருக்கிறதுல விலை உயர்ந்த Dress அந்த அம்மா பண்றாங்க. அந்த அம்மா ஆண்டவரை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் ஒண்ணு சொல்ல, ஏமா நீ இதை ஏத்துக்கிட்ட, நீ இதுக்கப்புறம் உன்னை நான் ஆசீர்வதிக்க மாட்டேன், நீ அப்படியே வறுமையிலே இருந்துட்டு நாசமா போயிட்டு சொல்லவே இல்லை. பைபிள் சொல்லுது, வாசிக்கிறோம் 16-15 வாசிக்கலாம். அப்பொழுது தியத்தியா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவரும் தேவனை வணங்குகிறவரும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தார். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருத்தி கேட்டுக்கொண்டார். இந்த அம்மாவோட வீட்டுல இந்த அம்மா ஆண்டவர் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இருக்கிற சீடர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, ஐயா நீங்க எங்க வீட்டுல வந்து கொஞ்சம் தங்கணும். யார? ஊழியம் பண்றவங்கள. மூட்டை தூக்குறோம் அப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரியல, ஆனா ஊழியம் மட்டும் நல்லா சாப்பிடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது என்னன்னு தெரியல. ஊழியக்காரங்க எல்லாம் வீட்டுல வச்சு சாப்பாடு போடணும்னா இட்ஸ் நாட் ஈஸி திங்ல. முதல் நூற்றாண்டுல வீட்டுல குறைஞ்ச ஒரு 50 பேர் இருப்பாங்களா, ஒரு 50 பேருக்கு என்ன பண்றோம் சாப்பிட. நம்மள அதான் என்ன பண்றோம், வீட்டுல இருக்கிற ஏதோ பழையதை கூட குடிச்சிருவோம். ஆனா வீட்டு கெஸ்ட் வந்தா ஹோட்டல்ல இருந்து வாங்கி கொடுக்கணும், நல்லா காஸ்ட்லியா செய்யணும். அப்ப 50 பேருக்கு மேலானவங்கள நம்ம வீட்டுல வச்சு சாப்பாடு போடுற அளவுக்கு கர்த்தர் அவர் ஆசீர்வதிச்சிருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பற்றி கொண்டிருந்ததுனால கர்த்தர் நமக்கு நல்ல லாபத்தை கொடுத்திருந்தார், நல்ல ஆசீர்வாதத்தை கொண்டு, நல்ல அவங்க செய்த வியாபாரத்துல நல்ல ஆசீர்வாதம் இருந்த கர்த்தர் நம்முடைய வியாபாரத்தை நல்ல ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவருடைய வேலை ஸ்தலத்தில் நல்ல ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நம்ம தொழிலுக்கு விரோதமா வியாபாரத்துக்கு விரோதமா செயல்படுகிற எல்லா எரிச்சல் பொறாமை ஆவிகளை கர்த்தர் சுட்டரிப்பார். காரணம் இயேசுவோட கரம் ஆணியடிக்கப்பட்டது. அவருடைய கரம் ஆணியடிக்கப்பட்டதுனால நம்ம கை செய்கிற தொழில்கள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. கடைசியா மூணாவது ஏசாயா 49:16 வாசிங்களேன். இதோ
என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஹல்லேலூயா. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. எல்லாம் கை தட்டி பாடலாமா? அவர் அந்த கரம் நம்மள மூணாவதா அங்க கையில நம்மள வரைஞ்சி வச்சிருக்கிறாராம். ஹல்லேலூயா. பாடலாமா? உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரு பாடுறேன், அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரு பாடுறேன். பார்க்கலையே, முகத்தையும் பார்க்கலையே, முகவரியும் பார்க்கலையே, முகத்தையும் பார்க்கலையே, முகவரியும் பார்க்கலையே, உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையும் கண்டு விட்டீர், உள்ளத்தை பார்த்து விட்டீர். அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரு பாடுறேன், அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரு பாடுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. ஹல்லேலூயா. ஏசாயா 49 சொல்ல அவருடைய உள்ளங்கையில் நம்மள வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் வரைஞ்சி வச்சிருக்கிறாரு? சங்கீதம் 71:11 வாசி பார்த்தா, ஒரு ஆண்டவருக்குள்ள இருந்து அவங்களுக்கு சில பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது உலகெல்லாம் நம்ம பார்த்து என்ன சொல்ல தெரியுமா? ஆண்டவரே நம்பி இருந்தான், ஆண்டவர் என்ன பண்ணாரு? கைவிட்டாரு. ஏசப்பா சங்கீதம் 22 அதிகார வசனமும் 27 அதிகாரம், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கதறின சிலுவையில கைவிடப்பட்ட சூழ்நிலை. சமீபத்தில் ஒரு ஞானின்னு சொல்லிக்கிற ஒரு பெரிய மகான் நினைப்பு அவருக்கு. அவர் சொல்றாரு, ஏசப்பாவை என்ன பண்றாரு? கைவிடப்பட்டு வலி தாங்க முடியாம பிதாவை நோக்கி கத்துறாரு. அவர் கடவுள் இல்ல, கடவுள் சாமியா இருந்தாரு. அவர் தவம் பண்ணும்போது புத்தெல்லாம் ஏறினாலும் வலி எல்லாம் தெரியாம தாவம் பண்ணாரு. ஏசப்பா வலி தாங்க முடியாம கதறினார், ரைட்டு. ஆனா ஏன் அதை பண்ணாருன்றது உலகத்தாருக்கு புரியாது. ஏன் பண்ணாரு? 71 சங்கீதம் சொல்லுது, ஆண்டவரை நம்பி அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உலகம் என்ன சொல்லும்? ஆண்டவர் என்ன பண்ணாங்க? கைவிட்டாரு. ஆண்டவரே நம்பி இந்த எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணுங்க, எப்ப பார்த்தாலும் பைபிள் தூக்கிட்டு போயிட்டு இருந்தா, அவளுக்கு இந்த பிரச்சனை, அவனுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு எனக்கும் வருகிற சூழ்நிலைய ஏற்றுக்கொள்வதற்காக அவர் கைவிடப்பட்ட சூழ்நிலை போனார். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியாதா இந்த கைவிடப்பட்ட சூழ்நிலை வரும்னு? தெரியும். ஏன் அந்த சூழ்நிலை போனார்? நமக்காக போனார். ஏன் அந்த உள்ளங்கையில வரைஞ்சி வச்சிருக்கிறாரா? இந்த ஏசாயா 49 அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலவிதமான போராட்டம், உபத்திரவம், கொடுமை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கும் போது ஊர் உலகெல்லாம் சொல்லிச்சு, கடவுள் உங்களை மறந்துட்டாரு. எல்லாம் சோர்ந்து போய், ஐயோ கடவுளை நம்பி இருந்தோம், நம்ம வாழ்க்கையில சில தவறுகள் செஞ்சதுனால இன்னைக்கு இப்படியாப்பட்ட தண்டனையில இருக்கிறோம், ஆண்டவர் நம்மளை மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி உடஞ்சி போயிருந்த போது ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை மறக்கல, உன்னை எங்க வரைஞ்சி வச்சிருக்கேன்? உள்ள கையில வரைஞ்சி வச்சிருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. எந்த தேசத்தை அவங்க இழந்து போயிருந்தாங்களோ கர்த்தர் அதே தேசத்தை அவங்களுக்கு கொடுத்து இன்னைய வரைக்கும் அவங்களை அழிக்க முடியாதபடி கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க நான் ஆராதிக்கிற தெய்வம் அவன் நம்மள மறந்துடல. அந்த கரத்துல உங்களுடைய போட்டோ என்னுடைய போட்டோ இருக்குது. அவர் உள்ளங்கையில நம்மள வரைஞ்சி வச்சிருக்கிறார். கண்ணை முடிச்சோம் போனோம். வாழ்க்கையில பல விதமான சோர்வுகள், போராட்டங்கள்லாம் வரும்போது மனுஷங்களை சொல்ல, கடவுளை அவங்க கைவிட்டார் பார்த்தியா, கடவுளை அவங்க கூலி கொடுத்துட்டாரு, அது வந்துடுச்சு இது வந்துடுச்சு, உடஞ்சி போய் சோர்ந்து போயிருக்கோம். இல்ல, ஆண்டவர் நம்மளை மறந்துடல. ஆண்டவர் நம்மை அவருடைய உள்ளங்கையில அவர் வரைஞ்சி வச்சிருக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. எல்லா ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் சிலுவையில ஏன் அவருடைய கரங்கள் ஆணியடிக்கப்பட்டது? ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பாவம் மன்னிப்பு பெற
நம்முடைய கைகள்ல இருக்கிற கரைகள் கழுவப்பட. இரண்டாவது, ஏன் அவர் ஆணிக்கு நீக்கப்பட்டது? நம்ம கையிட்டு செய்கிற வியாபாரங்கள்ல, வேலைகள்ல, நம்முடைய தொழில்கள்ல ஆசீர்வதிக்க ஏன் அவருடைய கரங்கள் ஆணிக்கப்பட்டது? அவர் நம்மை மறந்துடல, அவருடைய கரங்கள் நம்ம வரைஞ்சி வச்சிருக்கிறார். அன்புள்ள நல்ல தகப்பனே, எங்களை மட்டும் ஆச்சரியமான வழிகள்ல நடந்துகிறவரே, அப்ப உங்களுடைய கரங்கள் ஆணிக்கப்பட்டது காரணம் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட. நாங்கள் பாவங்களை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரை எந்த தண்டனை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் எங்களுக்காக ஏற்கனவே பரிகாரங்களை செலுத்தி எங்களை ஆசீர்வாதத்தை நடத்திருக்கிற தெய்வம் இருக்கிறீர் ராஜா. ஆண்டு எங்கள் தொழில வளர்த்தீங்க ஆண்டவரை, நாங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள்ல ஆசீர்வாதத்தை கட்டளையிட அவருடைய கரங்கள் ஆதரிக்கப்பட்டது ஆண்டவரே. அப்ப பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது எங்களுக்கே சந்தேகம் வந்தது. ஆண்டவரை மறந்துட்டாரா? நாங்கள் செய்த நன்மையை மறந்துட்டாரா? கொடுத்த காணிக்கையை மறந்துட்டாரா? பண்ணின ஜெபத்தை மறந்துட்டாரான்னு. ஆனா நீ சொல்லுகிற பதில், நான் அவனை மறந்துள்ள, உன்னை உள்ளங்கையில மறந்து வச்சிருக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற தேவாதி தேவன் இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா போராட்டங்களும் மாற்றுகிற கர்த்தாதி கர்த்தர் இருக்கிறீர் ராஜா. ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லும் ஆண்டவரே, நீ சிலுவையில் ஆணியடிக்கப்பட்டதுனால, உடைய கரங்கள் ஆணி பாய்ந்ததுனால எங்கள் தொழில் கட்டாயம் ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவரே. எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், எங்கள் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவரே. எங்கள் குற்றங்களை மன்னிக்கப்படும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. நீரே எங்களை தாங்கி நடத்துகிறவர், ஆச்சரியமாய் நடத்துகிறவர். உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ராஜா. நீ வந்திருக்கிற ஒவ்வொரு பேருக்கான ஆசீர்வாதியும் எல்லா போராட்டங்களை மாற்றும், பலவீன சுகவீனங்களை மாற்றும். ஆவிக்குரிய வாழ்க்கையில உலக வாழ்க்கை உயர்ந்திருக்க கிருபை பாராட்டுங்க ராஜா. நீரே காத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாரும் சொல்லி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியத்தையும் சமாதான சந்தோஷம் சுகமும் பலனும் நம்மோடு நம் ஆடையோட வென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, எங்கள் காணிக்கைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விசனத்தோடு கட்டாயத்தோடு அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிற ஒன்றது தேவன் பிரியமா இருக்க வேல்வத்துபடியாக உற்சாகமாய் கொடுக்க எங்களுக்கு பலத்தாரும் கொடுக்க ஆண்டவரே எனக்கு கிருபை பாராட்டும். கொடுக்கிற கரங்களெல்லாம் ஆசீர்வதித்து பல மடங்காய் பெற்றுக் கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்களுக்காக சாப்பாடு பண்ணிடுறோம், தயவு செஞ்சு வாங்கிட்டு போங்க. நாளைக்கு காலையில 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் காலையில இந்த திருவிருந்து வாக்குத்தத்த ஆராதனை இருக்குது. கர்த்தரோட நம்ம ஆரம்பிப்போம். ஆமென்.